ரஷ்ய நாட்டில் ஆழமான கடல் பகுதியில் ஒரு ஏலியன் மாதிரி ஒரு உருவத்தில் ஒரு ஒரு உயிரினம் கிடச்சிருக்காங்க. அதாவது அந்த நாட்டு மீனவரான இந்த ரோமன் பெடல்டோ இவர் வந்து அங்கே வந்து வளைகுடா கடல் பகுதியில் மீன் வலை போட்டு மீனை பிடிக்கலான்னு சொல்லிட்டு போயிருக்கிறாருங்க. இது ரொம்ப ஆழமான பகுதியில் பிடிச்சி இது இழுக்கும்போது அப்போவே அவருக்கு ஒரு டவுட் வந்துருச்சு. என்னடா அது இவ்வளோ வெயிட்டாக இருக்குது, சரி பெரிய திமிங்கலம் தான் மாட்டிச்சுன்னு அவர் நினச்சிட்டாருங்க. ஆனால் இல்லைங்க, அதை எடுத்து வெளியே வந்து பார்க்கும்பொழுது தான் ஏலியின் உருவத்தில் மிகப்பெரிய பெரிய கட்டி மாதிரி, அதாவது கட்டியான ஒரு உருவம் வந்து இருந்துருக்குங்க. அதை வந்து ஃபோட்டோ பிடிச்சி பதிவிறக்கம் பண்ணி இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணிட்டாருங்க அந்த வீடியோவை. அதுக்கப்புறம் அதெல்லாம் இன்ஸ்டாகிராமில் பார்க்குறாங்க, இந்த இது வந்து புது உயிரினமாக இருக்குது, இது என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதில் ஒருத்தர் என்ன சொல்கிறாரு, இதை இப்படியே விட்டுறாதீங்க, எரிச்சிருங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு. இன்னொருத்தர் என்ன சொல்கிறாரு, இது வந்து ஏலியன்ஸோட பெட் அனிமலாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் சொல்கிறாரு. இன்னொருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, இது ஏலியன் கிடையாது, இது ஒரு அரிய வகையான ஒரு ஏலியன் வகையான ஒரு மீன் அப்படின்னு சொல்லிட்டு, இது கடல் மேலே கிடைக்காது, ரொம்ப அடியில் போனால் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் பதிவிடுறாரு. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் அந்த நாட்டு அரசாங்கம் இவருக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. இனிமேல் வந்து இந்த மீனை பிடிக்க வேணாம் அப்படின்ட்டு. எப்படிங்க இது, வலைய போடுறாங்க, எதுனா அந்த மீனை பிடிக்கணும்னு சொல்லிட்டு பிடிக்க போகிறாரு, அது ஒன்றும் கிடையாதுல்ல.